ஜிப்மர் புதுச்சேரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜியில் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பணிபுரிவதற்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆன்காலஜியில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. டிபிடி வெல்கம் ட்ரஸ்ட் இந்தியா அலையன்ஸ் தான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங் ஏஜென்சி. சரிங்களா, இதை பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு வந்து உங்களுடைய 2 பேஜ் கரிக்குலம் விட்டே சிவி, அதாவது ரெஸ்யூமு ப்ளஸ் ரீசன்ட் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் வந்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து மெயில் தான் பண்ணணும். tsgjipmer@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பதுக்கான கடைசி நாள் 8/11/2025 11 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். சரிங்களா, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸில் ஒரு வேக்கன்சி, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் பியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். எவ்ரி 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போவாங்க. சரிங்களா, இது வந்து டிபிடி வெல்கம் ட்ரஸ்ட் இந்தியா அலையன்ஸ் தான் வந்து ஃபண்டிங் ஏஜென்சி. மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்களாம். 31,500 வந்து சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். டேட்டா கலெக்ட் பண்ணுறது, பேஷண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அதே மாதிரி அவங்கள ப்ராப்பராக மானிட்டர் பண்ணுறது, ஃபாலோ அப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங்கோ, சோஷியாலஜியோ, ஐடியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ, காமர்ஸ் ஃபினான்ஸ்லேயோ முடித்த கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அதே மாதிரி 3 இயர்ஸ் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் பிஜி முடித்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஓகே, இல்லை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா, 31,000 வந்து சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். அடுத்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. ₹18,000 வந்து டியூ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா, என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரிக்குலம் விட்டே ரெஸ்யூம் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். 2 பேஜ் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, வேலிடான ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அகடமிக் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அனுப்பணும். சரிங்களா, ஜெராக்ஸ் தான் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். பிடிஎஃப் ஃபைலில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேமு, அண்டர்ஸ்கோரு, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது அண்டர்ஸ்கோரு. சரிங்களா, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா, அது பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடம். அதேமாதிரி ப்ராஜெக்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்கணும். எல்லா விதமான கம்யூனிகேஷனும் அந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் வந்து தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ, ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி.